சென்னை திருவொற்றியூரில் பூட்டிய வீட்டிற்குள் தலைமறைவாக வாழ்ந்து வந்த ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட நாம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை திருவொற்றியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியை சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் மீது கொலை முயற்சி, வழிப்பறி என 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி சிறையில் இருந்து வெளியே வந்தார். சிறைக்கு செல்லும் போது இவர் வழிக்கு விழுந்ததில் இவருக்கு மாவு கட்டு போட்டப்பட்டிருந்த நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் இவரது தாயார் வீட்டிலிருந்து இவர் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக ஆகாஷை வீட்டில் உள்ளே விட்டு பூட்டு போட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் பூட்டின் சாவியை யாருக்கும் தெரியாமல் வாசலில் இருக்கும் குப்பை தொட்டியில் மறைத்து வைத்து வந்ததாக தெரிய வருகிறது. வழக்கம் போல் நேற்று ஆகாஷை தாய் ஜெயா வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்து பார்க்கும்போது தனது மகன் ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் ஆகாஷின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்டமாக இந்த கொலை சம்பவத்தில் 5 பேரை கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்த நிலையில் அவர்களை அழைத்து வந்து விசாரணை செய்து வருகின்றனர். பூட்டிய வீட்டிற்குள் தலைமறைவாக வாழ்ந்து வந்த ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.